ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு ஒரு 65 செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 10 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த ரெசிப்பியை 1/4 மணி நேரத்திலேயே செஞ்சிடலாம். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க ஸ்பூனாலேயே. முடிஞ்சால் இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கங்க. மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கறதால இதில் கவிச்சி வாடை இருக்காது. இதை இட்லி பாத்திரத்தில் அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறின முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்கறதால அழகாக ஒட்டாமல் நல்லா சிக்கன் 65 ரேஞ்சுக்கு வரும். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரசஞ்சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை கையால் பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கலர் பவுட்ரு லைட்டான தண்ணியில் கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு வாணலில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. சிம்முக்கும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 2 போட்டு நல்லா பொன்னிறம் வர்ற மாதிரி பொரித்து எடுங்க. இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் பொரித்து எடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான முட்டை 65 தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.